ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்வாவோட 16வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 15 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு அந்த ஐவி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுல ஒரு சீக்ரெட்டான டோர் திறந்து அங்க ஒரு மரம் வந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு முன்னாடி நிறைய வந்துட்டு சீனரி வந்துட்டு உருவாகுது. அதாவது கடந்த காலத்துல நடந்தது. அப்ப ஹீரோ இருக்கிற அந்த எம்பையர் இருக்குல்ல, அதோட எம்பரர் இருந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஒரு விதைய வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த விதைய அவர் வளர்த்தா இப்ப அந்த ரூம்குள்ள ஒரு மரம் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலா பியூர் சின். அதை வந்துட்டு வளர்க்க வச்சிருக்காங்க. கூடவே இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த டவர் மாஸ்டர்ல ஒருத்தர் இருந்திருப்பார்ல, டையனோட அப்பா ஆல்வன், அவர் தான் அதையுமே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அப்ப உடனே அவருக்கு புரியுது, இந்த எம்பரர் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் அவனோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ ஃப்ரேம்ல ஒரு சீலை வந்துட்டு போட்டு வந்திருக்காரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஐ சி, சோ இதுதான் நடந்துச்சா, இந்த எம்பரரும் அதுக்கப்புறம் அந்த பிளாக் மெஜிஷியன்ஸும் ஒன்னாதான் சேர்ந்து வேலை செய்யறாங்க போல. சலீம் சொன்ன மாதிரியே எம்பரர் இருந்துட்டு எங்க அப்பா கேன் இருந்துட்டு மோர்னே கிட்ட இருந்துட்டு ஒப்படைச்சிருக்கிறாப்ல. கேன் இருந்துட்டு பிளாக் மேஜிக்க கத்துக்கிட்டு இந்த ஒரிஜினல் சின் இருந்துட்டு வளர்த்திருக்கிறாப்ல. பட் அதை பண்ணதுக்கு அப்புறம் அவர் இதுக்கு மேல யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தீர்த்து கட்ட பாத்துருக்காங்க. சோ அவங்க ஒய்ஃபுக்கு வந்த டெத்தும் அவருக்கு வந்த மிஸ்டீரியஸான நோயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வீழ்ந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எம்பரர் தான் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு கெய்னுக்கு புரிய வந்திருக்கு. சோ அதனால அவரோட வழியில எம்பரரை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணி இந்த ஒரிஜினல் சீன்ல நாங்க அண்ணன் தங்கச்சி மட்டும் என்டர் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஹீரோவோட இந்த கேரக்டரோட அப்பா உருவத்திலே ஒருத்தன் வந்துட்டு, என்ன உன்னோட அப்பா வந்துட்டு விட்டுட்டு போன மெமரிஸ் எல்லாத்தையுமே நல்லா பாத்தியா ஆண்ட்ரியஸ் கிராம்வெல், இல்லனா ஒன்னா மாக்கட்டா கனஷிரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட போன வாழ்க்கை பேரையுமே சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு நீ யார் நீ அப்படின்னு சோட வச்சு கேக்குறப்ப, ஷேம் இந்நேரம் நீயே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன், ஏன்னா நீ தான் ஒரு கேம் அடிக்ட் ஆச்சே அப்படிங்கிறப்ப, ஆக்சுவலா ஹீரோ இந்த கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுல எங்களோட கேமை விளையாண்டதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னனே, அது உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ இவன் தான் அவன் அப்படின்னு நினைச்சிட்டு, அப்படின்னா என்னை கொண்டு வந்த கேம் டெவலப்பர் நீதானா அப்படிங்கிறப்ப கரெக்டா சொன்னேன். சோ இந்த வேர்ல்ட் ஆஃப் டெட்லி சென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, இது உண்மையுமே ஃபேண்டாஸ்டிக்கான ஃபேண்டசி வேர்ல்டுல அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்காக எனக்கு கூட்டிட்டு வந்த அப்படிங்கிறப்ப அந்த டெவலப்பர் வந்துட்டு பெருசாலாம் ஒண்ணு கிடையாது, நான் வந்துட்டு ஒண்ணு இந்த கேமை வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல. கண்டிப்பா இந்த உலகம் வந்துட்டு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல நிறைய தடவை பார்த்திருப்பேன். லூயிஸா விளையாண்டுருக்கலாம், லூஷியா விளையாண்டுருக்கலாம், அண்ட் டைனா கூட நீ விளையாண்டுருக்கலாம். பட் அல்டிமேட்லி எல்லாருக்குமே அப்போகலிப்ஸ் எண்டிங்ஸ் தானே வரும். இந்த வேர்ல்டு இருந்துட்டு இந்த ஒரிஜினல் சின் இருந்துட்டு நல்லா வளர்ந்து அந்த 7 டெட்லி சின்ஸையுமே இருந்துட்டு உள்வாங்கிக்கிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிரும். அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன பேசிட்டு இருக்க, நீங்க அந்த 7 டெட்லி சின்ஸையும் இருந்துட்டு கலெக்ட் பண்ணி இந்த ஒரிஜினல் சின்னையும் கலெக்ட் பண்ணி மான்ஸ்டரை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்துட்டு அழியாதுல்ல அப்படிங்கிறப்ப டெவலப்பர் ஓ அவ்வளவு தூரம் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கா, பட் இந்த ஒரிஜினல் சின்னோட சுயநினைவு இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அழியதா போகுது. அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் சின்னை நீ கண்ட்ரோல்ல எடுக்கணும். ஒன்லி கேனோட ரத்தத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஹீரோட சிஸ்டம்ல இந்த ஒரிஜினல் சின், அதாவது அந்த மரம் இருக்கு இல்லையா, அது இருந்துட்டு கான்ட்ராக்டரோட பிளட்டுக்கு வந்துட்டு டிமாண்ட் பண்ணுது, நீங்க இந்த கான்ட்ராக்டா சைன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. அந்த டெவலப்பர் ஒரிஜினல் சின் ஒன்ன ரெகனைஸ் பண்ணிருச்சு போல. நீ வேணா டேலண்டே இல்லாத ஒரு குப்பை மாதிரியான ஆளா இருக்கலாம், பட் இந்த ஒரிஜினல் சின் இருந்துட்டு மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி சில பேரால மட்டும்தான் இந்த இடத்துல நுழைய முடியும். அந்த சில பேர்ல நீயும் இப்ப இருக்க. இன்னும் 6 மாசத்துல இந்த ஒரிஜினல் சின்னுக்கு வந்துட்டு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் இது வந்துட்டு வெளி உலகத்துக்கு போகும். அது ஹோஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஹோஸ்ட வந்துட்டு தேடும். அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லன் கேரக்டர்ல வந்துட்டு நான் ரீஇன்கார்னேட் ஆனேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் இப்ப கேன் இருந்து இந்த ஒரிஜினல் சின்ல மறைச்சு வச்சிருக்கனால என்னால மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப, சிம்பிள், நீ வந்துட்டு அந்த ஒரிஜினல் சின்னோட கான்ட்ராக்ட வந்துட்டு சைன் பண்ணி அதோட ஹோஸ்டா மாறிடு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு அந்த 7 டெட்லி சின்ஸையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்துட்டு நீ கண்ட்ரோல்ல எடுக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ உனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், பட் இதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா அது என்னைய சேர்த்துல மூழ்கிரும். அப்படிங்கிறப்ப அந்த டெவலப்பர் பட் வேற வழி கிடையாது, இதுதான் ஒன்லி வே, இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீயும் சரி இந்த உலகமும் சரி சர்வைவ் ஆவீங்க. உன்னை கொண்டு வந்து இதை சொல்றதுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு மன்னிச்சிரு, பட் நான் வந்துட்டு உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்துட்டு அப்படியே கிளிச் ஆகி அதுக்குள்ள ஹீரோவோட கேரக்டரோட அப்பா வந்துட்டு, மை சன், நான் வந்துட்டு உன்னை நம்புறேன், இது நீ அப்படிங்கறனால கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஆமியுமே நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்துல மறைஞ்சு போயிறாரு. ஹீரோ அப்படின்னா இது நிறைய கதைகள்ல வர மாதிரி வேற உலகத்துல போய் ரீஇன்கார்னேட் ஆகுற மாதிரி இல்ல போல. இந்த இடத்துல நான் ஃப்ரீயா ஒர்க் பண்ற ஐடியாவும் எனக்கு பிடிக்கலதான், பட் சொன்ன மாதிரி வேற வழி கிடையாது, இதை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை அறுத்து அவனோட ரத்தத்தை கொடுத்து அங்க கான்ட்ராக்ட் பண்றப்ப அந்த கோடெக்ஸ் அப்போகலிப்ஸ் ஒரிஜினல் சின் ஹீரோவோட பாடிக்குள்ள வந்துட்டு தங்க போகுது, உங்களை வந்துட்டு அது மாஸ்டர்
ஃபர்ஸ்ட்டா வந்துட்டு சூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட நெறைய லெவல், அதாவது மானா ரெக்கவரி, மானா டென்சிட்டி, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அப்படியே இன்கிரீஸ் ஆகுது. ஹீரோ வந்துட்டு கேன் கிராமல் என்னோட உடம்போட ஹாஃப் சோலோட ஃபாதர். கண்டிப்பா ஆமியையும் இந்த கிராமல் ஃபேமிலியும் என்கிட்ட நீங்க நம்பி விடலாம். உங்களோட சோல் வந்துட்டு கண்டிப்பா சாந்தி அடையும். உங்களுக்கு ஏற்பட்ட ட்ராஜடி எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு பழி வாங்குவேன். இத நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறான். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். பியூரஸ்ட் சின்னு சொன்னாலும், ஒரிஜினல் சின்னு சொன்னாலும், இல்ல அப்பக்கலிப்ஸ் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லாலும், எல்லாமே ஹீரோக்குள்ள இப்ப போன அந்த மரத்தோட பவர் தான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு இப்படி பிளான் போட்டு எல்லாமே பண்ணார்ல அந்த நாட்டோட எம்பரர். அவர் இருந்துட்டு என்ன நீங்க இன்னும் அந்த ஒரிஜினல் சின்ன கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறப்ப லமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சார் கெயினோட ஆக்டிவிட்டி வந்துட்டு அவர் சாகிறதுக்கு முன்னாடி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்ப அப்படிங்கிறப்ப பிளட்டி யூஸ்ஸல்ஸ் நீ வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் டீமோட ஒரு ஹெட் நீ சொல்லிக்கிற. அவன் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவனோட பிள்ளைங்கள்ட்ட தான் விட்டு போயிருப்பான். சூனர் ஆர் லேட்டர் அவங்க நம்ம கூட டீல் போட தான் போறாங்க அப்படிங்கிறப்ப சரி சார் அப்படின்னா நான் இன்னுமே அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படிங்கிறப்ப வெல் இப்போதைக்கு ஒரு யங் குரோம்வெல் தான் நம்ம வந்துட்டு ரஷ் பண்ண தேவையில்ல. அதனால உனக்கு நான் இன்னும் கொஞ்சமே டைம் தரேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப மேஜஸ்டி உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு நீ சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கல அதை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அதுதான் நம்ம டெட்லி சின்ஸோட ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜஃபார் கல்ட் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ காடை சமன் பண்றதுக்காக ஒரு டெட்லி சின்ன வச்சிட்டு இருக்காங்களாம்ல அப்படிங்கிறப்ப ஆமா சார் நாங்க வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டியை நோட் பண்ணோம். அவங்க வந்துட்டு நிறைய பேரை அந்த ஜப்பாரோட சப்மனிங் செர்மனிக்கு வந்துட்டு சேர்த்துட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிறப்ப குட் அவங்கள வந்துட்டு நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த குரூப்பை கடைசியில் காமிக்கிறாங்களா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. அப்போ நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து தொப்பி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இருந்துட்டு இந்த ஜஃபார் கல்ட்டுக்கு வந்துட்டு லீடர். பட் அவன் ட்ரெஸ் போட்டிருக்கத பார்த்தாலே தெரியும் இந்த கொர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பையன் மாதிரி ரெண்டு பொண்ணு மாதிரி நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தான். அவனோட பேர் வந்துட்டு பயாட். அப்ப அவன் வந்துட்டு இந்த இயரோட ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற வந்துட்டு எஸ் மாஸ்டர் பையட் நாங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். காட்ஸோட நம்பர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் சாம்பரோட நாங்க லேர்ன் பண்ணி எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிறோம். நம்ம வந்துட்டு லார்ட் ஜஃபாருக்கு வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பேயாட் இருந்துட்டு கிரேட் ஜாப் எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னா உன்னை வந்துட்டு நைஸான கேர்ள்ஸ் கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணுவேன். ஆர் பெராப்ஸ் என்னையே நீ வந்துட்டு ஓகே பண்ணிக்கிறியா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலா அசார் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு போறப்ப ஒருத்தன் போயிருப்பான் அப்படின்னு சொன்னால அவன் இந்த கல்ட்டுல தான் இருக்கான். சோ அப்படின்னா இந்த கல்ட்டு தான் அகாடமியை வந்துட்டு இந்த என்டிஆர் ஈவெண்ட்ல அட்டாக் பண்ண போறாங்க, டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி. அப்ப அவன் வந்துட்டு இல்ல 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 ஃபைன் 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 நான் பண்ணது எல்லாமே அகாடமில இருக்கிற பிரதர்ஸ் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸோட ஹெல்ப் மட்டும் கடன் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சோ ஹீரோட அகாடமிலுமே இவங்க கல்ட்டுல இருந்து நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த பேயாட்டர் எவ்வளவு பிரஷியஸான சில்ட்ரன்ல அவங்க உண்மையான நம்பிக்கை அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சரி இதை நீ சொல்றப்ப எனக்கு ஞாபகம் வருது, நீ வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் நம்ம குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு இருக்கான் அப்படின்னு சொன்னல, அவளை வந்துட்டு நீ ரெக்ரூட் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப இவன்ட்டு விவியனை பத்தி கேக்குறீங்களா, நான் வந்துட்டு அவகிட்ட டைரக்டா பேசி பார்த்தேன். பட் அவ வந்துட்டு பர்டிகுலரா இன்ட்ரெஸ்டா இல்ல, அவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் அவ கண்டுபிடிச்சதா சொன்னான் அப்படிங்கிறப்ப இந்த பேயாட்டர் அப்படியா சரி அவதான் பாவம் நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. எனிவே நீ வந்து இந்த விஷயம்லாம் நல்லா பண்ணுவேன்னு நம்புறேன். எனக்கு வந்து வேற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கிறதுனால உங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு என்னால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட சிஸ்டம்ல பாக்குறப்ப அவனுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படாதனால ஒரு வீக் ஆச்சு நான் கிராம்பல் மேன்ஷனை வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலையா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இந்த சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஆமியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. இந்த அகாடமியில நடக்க போற அட்டாக் மட்டும் இல்ல அப்படின்னா நான் நேரம் ஆமி பக்கத்திலேயே இருந்திருப்பேன். இந்த அகாடமியோட ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டேவ்ல அந்த அரினால அந்த ஜஃபார் கல்ட் இருந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஒரு ஈவல் கார்டு அவனுங்க சம்மன் பண்ண போயிட்டு எத்தனை பேர் அந்த இடத்துல இறப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால வேற யாருமே இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்துட்டு நான் தடுத்து நிறுத்தணும். இந்த கேமை வந்துட்டு நான் கிளியர் பண்ணோம் அப்படின்னா பிளேயபிள் கேரக்டரா இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவங்கள்ட்ட மேபி ஒரு டெட்லி சின்ஸ் இருந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் அதையுமே இருந்துட்டு பார்க்கணும். எனக்கு இந்த ஒரிஜினல் சின் கிடைச்சதுனால எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம மறுபடியும் ட்ரைனிங் வந்துட்டு செய்யலாம் நிக்கல் அப்படிங்கிறப்பதான் ஹீரோட உடம்புல இருந்து திடீர்னு லைட் எல்லாம் ஏறி ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இப்ப ஆக்சுவலா ஹீரோக்குள்ள ஒரிஜினல் சின் இருக்கு. இந்த ஒரிஜினல் சின்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் அந்த 7 டெட்லி சின்ஸும். அந்த 7 டெட்லி சின்ஸ்ல ஒன்னான பேஜ் ஆஃப் லாத்த இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு நிக்கல்ட்ட கொடுத்து உள்ள வச்சிருக்க சொல்லுவானா, அதோட பவர்னால தானே நிக்கலுமே இருந்து எவால்வ் ஆயிருப்பான். சோ அந்த ஸ்லாத்தோட பவர் கொஞ்சம் நிக்கல்ட்ட இருக்கு. சோ அந்த ஸ்லாத்தோட பவரும் ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரிஜினல் சினோட பவர் இருந்துட்டு இன்டராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதனால ரெண்டு பேத்துக்குமே இருந்துட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அவங்களோட பவரை வந்துட்டு அதுங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பியூரஸ்ட் ஒரிஜினல் சின் இருந்துட்டு க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹீரோட சிஸ்டம்ல வருது. ஹீரோ வந்துட்டு இது
என்னது என்ன இது சென்சேஷன், இந்த ஒரிஜினல் சென் இருந்துட்டு நிக்கல வந்துட்டு ஸ்லாத் அப்படின்னு நம்பிட்டு இருக்குதா, இது காரணம் ஸ்லாத்து கிட்ட அந்த பொருளை நிக்கல் கிட்ட வந்துட்டு ரொம்ப நேரம் கொடுத்து வச்சிருந்ததா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த க்ரோ ஆகிறது நிப்பாட்டி நிக்கலோட பவர் இருந்துட்டு இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு. நிக்கலால 6 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ல வேற யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வருது. ஹீரோ வந்துட்டு இந்த நிக்கலோட உருவம் வந்துட்டு அவ்வளவுக்கு மாறல, பட் இவனோட பவர் எல்லாமே டெஃபினட்டா அதிகமா இருக்கு. என்ன நிக்கல், நீ வந்துட்டு பவர் அப்பா இருக்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஏன் நீங்க ட்ரைனிங்கை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறப்ப நிக்கல் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு தலையாட்டிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப உள்ள போயிட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த கல்ட்டை சேர்ந்த சில பேர் வந்துட்டு புது மெம்பர்ஸை தேடி இங்க தான் சுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் யோசிச்சு பார்க்கறதுனால எனக்கு அதெல்லாமே மறந்து போயிருச்சா, எதுக்காக எனக்கு தெரிஞ்ச முகங்கள் இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோ அங்க அசாரா பாத்தாரான். ஹீரோ வந்துட்டு அசாரா இவன் இங்க இருக்கான் அப்படின்னா கரெக்டா இந்த நேரத்துல இருக்கான் அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க தான் போகுது, குட் லெட்ஸ் ஃபாலோ ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்கிற ட்ரைனேஜ் வழியா போயிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு டெமி ஹியூமன் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துருது. உடனே ஹீரோ வந்துட்டு மேல ஜம்ப் பண்ணி அதை போட்டு தள்ளிறான். நான் நினைச்ச மாதிரி அசாரும் ரெஸ்ட் ஆஃப் த கல்ட்டும் டெரரிஸ்ட் அட்டாக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கல் நீ என் கூட வா, டைமூர் இங்கே இருந்து நீ வாட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப அங்க அசார் இருந்துட்டு இந்த இடத்துக்கு வெடிப்பொருட்களை கொண்டு வரதான் பெரிய சேலஞ்சா இருந்துச்சு, பட் இதை செட் பண்றது வந்துட்டு பெரிய காரியமே கிடையாது. நாளைக்கு செரமனி நடக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி என்னோட எஃபர்ட்னால என்ன ஒரு நல்ல ரேங்குக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிங்கிறப்பதான் ஹீரோ இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட தலையை இருந்துட்டு வெட்டி போட்டுட்டு இருக்கான். அப்ப அசார் வந்துட்டு ஒரு ஸ்பையா அவனை எல்லாருமே கொல்லுங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வராங்க. ஹீரோ வந்துட்டு ஆனா அவங்க தலை உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த அசார் வந்துட்டு என்ன இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க, வெறும் ஒரே ஒருத்தன் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி நிக்கல் வந்துட்டு அசாரோட தலையை இருந்துட்டு வெட்டி போட்டாரான். ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, என்னோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் எப்பவும் போல இம்ப்ரெசிவா தான் இருக்கு, ஆல்ரைட் நம்மளோட வேலை இங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம், டைமரை வந்துட்டு திரும்பி கூப்பிடலாம் அப்படிங்கிறப்ப டைமர் இருந்துட்டு அங்க இருக்கிற சீலிங்கை உடச்சுக்கிட்டு ஹீரோ முன்னாடி பறந்து வந்து விழுங்குது. என்னன்னு பார்த்தா அந்த லீடர் பயாட்டு தான் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு மை மை என்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்துட்டு போலான்னு வந்தா மை பாய் அசார் இதை வந்துட்டு பண்ணது நீதானா, இந்த சைல்ட கொன்னது நீதானா அப்படின்னு கேட்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.